வணக்கம். இது உங்கள் அறிவர் குமுகம் தென் திசை கருத்தியல் பள்ளி. இப்போ நாம் தமிழர் கட்சியில செய்யப்படுகிற அந்த மாற்றங்கள் இதெல்லாம் எதை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது, எதை நமக்கு சுட்டி காட்டுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, தமிழருடைய நலனுக்காக இயங்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள்ல, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள்ல எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது குறித்தான விமர்சனங்களையும் பார்வைகளையும் நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்மளும் தமிழ்நாட்டில் தான் தமிழ் நிலத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லும்போது நாம் அது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி எப்படியாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல், இப்போ ஒரு வாரிசு அரசியல்னு சொல்றோம், ஒரு கட்சி குடும்ப கட்சின்னு சொல்றோம், ஒரு கட்சி கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்றோம், ஒரு கட்சி ஊழல் செய்கிற கட்சின்னு சொல்றோம். இந்த மாதிரி எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்குது. அதுக்கு மாற்றாக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய முழக்கமா இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்பது நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, சீமான் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் தோன்றிய விதம், அவருடைய கொள்கை பிடிப்பு இவை குறித்தெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. ஏன்னா அந்த கட்சியில் சேர்ந்த இளைஞர்கள் அல்லது முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் சீமானுக்கு பிறகு நாம தான், இல்லை சீமானுடைய அடுத்த இடத்துக்கு நாம தான் அப்படின்றதா இது ஒரு இயல்பானது தான். ஒரு கட்சியில அடுத்த பொசிஷனுக்கு முன்னேறதுன்றது ஒரு கட்சியில ஆக்கப்பூர்வமான செயல்பாடு தான், அதனுடைய கேடர்ஸை பொறுத்தவரையிலையும் என்ற நிலையில சீமான் அவர்கள் கயல்விழி அவர்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, சீமான் அவர்கள் அச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தான் பொருள். ஒரு கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சியில ஏன் உங்களுக்கு முதல்ல பயம் வருது? உங்க மனைவியை நீங்க உள்ள கொண்டு வரீங்கனாலே என்ன பொருள்னா, கட்சி எங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். இப்போ விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த், விஜயகாந்துக்கு பிறகு அவங்க மனைவி கண்ட்ரோல்ல எப்படி கட்சி வந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் கட்டமைப்பு. அப்ப அவங்கலாம் கொள்கை சார்ந்து இயங்காதவர்கள் அப்படின்னு பொருள். கொள்கை சார்ந்து இயங்குறவன் பயப்படவே மாட்டான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல ஒரு மாநில செயலர் வராருன்னா அதன் பிறகு அவங்க மனைவி உள்ள வராங்களா, அவங்க மகன் உள்ள வராங்க? அவரே இருக்க மாட்டார். ரெண்டு டைம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிடுவாங்க, இன்னொருத்தவங்க வருவாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி, அதற்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த கட்சி அந்த சித்தாந்தத்தை மட்டும்தான் நம்பும். அது போன்று தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை இவர்கள் நம்புவதாக இருந்தால் சீமான் மட்டுமே தமிழ் தேசியவாதியா? உலகத்திலே தமிழ் தேசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் சீமான் மட்டும்தானா? அப்ப சீமானுக்கு பிறகு கயல்விழிக்கு தான் தமிழ் தேசியம் தெரியுமா? தமிழ்நாட்டில் எண்ணற்றவர்கள் அந்த நாம் தமிழர் கட்சியிலேயே தமிழ் தேசிய கருத்துக்களை ஆழமாக உள்வாங்கிய நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்சி இயங்குவதாக இருந்தா அந்த கட்சி இயங்கியல் விதிகளை கடைபிடிக்கணும். இயங்கியலின் அடிப்படையில லெனினுக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலின்னா நம்ம மாண்பு முதல்வர் கிடையாது. ரஷ்யாவில் லெனின், சோவியத் ரஷ்யாவில் லெனினுக்கு பிறகு ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாரிசு கிடையாது, அவருடைய குடும்ப உறுப்பினரோ இல்லை சொந்தமோ பந்தமோ கிடையாது. அது இயங்கியல். அது தத்துவார்த்த ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு கட்சியில இயங்கியல் அடிப்படையில அடுத்த தலைவர் பரிணமிப்பாங்க. இது இயல்பானது. எல்லா கட்சியிலையும் அப்படிதான். மாசேத்துங்கு பிறகு மாசேத்துங்கனுடைய வாரிசுகள் சீனாவை ஆளல. அதுதான் இது தத்துவார்த்த ரீதியா இயங்கினா அந்த கட்சியினுடைய விதி இப்படியாதான் இருக்கணும். அப்படி இல்லாம தத்துவார்த்த ரீதியாக இயங்காத கட்சிகள் தான் என்ன பண்ணுன்னா தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க தத்துவத்தின் அடிப்படையில் மக்களை கட்டமைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வரும். இதே குற்றச்சாட்டு தான் திமுக மேல இவர்கள் வைக்கிறாங்க இல்லையா, சீமான் அவர்கள் வைக்கிறாரு. அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன எங்க போய் சிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தத்துவார்த்த அடிப்படையில இயங்கல என்பதை இது உணர்த்துது நமக்கு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் எதிர்காலத்துல எதை கொண்டு வந்து விடுன்னு சொன்னா, இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் இந்த பேரம் பேசக்கூடியதற்காக விஜயகாந்தனுடைய மரணத்தையே பேரத்துக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா? விஜயகாந்த் மரணத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது அவருடைய இறுதி அஞ்சலிக்கு, ஆகவே எங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தன்னுடைய பேர வலிமையை உயர்த்தாங்க. மரணத்தில் வியாபாரம், மரண வியாபாரிகள் இவர்களெல்லாம். அப்படியான ஒரு நிலைக்கு இன்று நாம் தமிழர் கட்சி சென்று கொண்டிருப்பது நமக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாட்டிற்கு தேவையான கட்சி என்று தங்களை பிரகடனப்படுத்துகிற ஒரு கட்சி எப்படியாக இயங்க வேண்டும் என்பதுதான் ஒரு விதிக்கு உட்பட்டது தான். அந்த விதிகளை இவர்கள் மீறுகிற பொழுது மக்களுடைய நிராகரிப்புக்கு இவர்கள் உள்ளாவார்கள் என்பதுதான் பொதுவான விடயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தன்னுடைய சின்னத்தை அவரால் காப்பாற்றிக்க முடியல, இவர் எங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு? முதல்ல கட்சியினுடைய சின்னத்தை காப்பாற்ற இவர்களுக்கு முடிகிறதா? தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பிக்கணும்ன்ற ஒரு விதி தெரியல. அது உண்மையில ஒரு சவாலானது. ஒரு கட்சி நடத்துவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. நம்ம எங்கேயோ உட்காந்துன்னு பேசிட்டு போயிடலாம். 10 பேர் கொண்ட ஒரு அணியை, ஒரு கிரிக்கெட் அணியை வழி நடத்துறதே பெரிய சவால். 10 பேர் சேர்ந்த மாதிரி ஒன்னாவே இருக்க மாட்டான் 10 நாளைக்கு. அப்படி ஒரு கட்சி நடத்துறது பெரிய சவால். அந்த சவால்கள்ல அவர்கள் பயணிக்கிறாங்க. ஆனா
நான் சவால் நிறைந்த களத்துக்கு எப்போ வந்துட்டீங்களோ அப்போ அந்த சவால்லாம் ஏற்றுன்னு தான் ஆகணும். அந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதாவது தேர்தல் ஆணையத்தால் ரிஜிஸ்டர் பார்ட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு சின்னத்தை போய் நீங்கள் முன்கூட்டியே வந்து பெறணும் அப்படின்ற விழிப்புணர்வு உங்களுக்கு தான் இருக்கணும். இல்லை உங்களுடைய சபார்டினேட்ஸுக்கு இருக்கணும். உங்களுடைய சபார்டினேட்ஸ் உங்களை வந்து தூண்டணும். உங்கள் சபார்டினேட்ஸ்னால் அவருக்கு பிறகு அடுத்த கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தலைவராக இந்த மாதிரி சின்னத்தை பண்ணணும். அப்படியான நபர்கள் உங்ககிட்ட இல்லை. அப்போ நீங்கள் என்னன்னா உங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு சரியாக இருந்தா, அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தவங்க செய்வாங்க. வழக்கறிஞர் அப்படின்னா வழக்குகளை பார்க்கும். இப்போ ஐடி விங்னா அந்த ஐடி விங் அதை அந்த பணிகளை செய்யும். அந்த மாதிரி கட்சியினுடைய இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான விடயங்களை கவனிப்பதற்கு சில ஆட்கள் இருப்பாங்க. எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. அப்போ அது போன்ற அந்த கட்சியினுடைய கட்டமைப்பில் இவங்களுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மிக வளர்ந்த தங்களை வந்து தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சி நாம சொல்ல, அவங்க தான் சொல்றாங்க. அப்படின்னா உங்களுடைய கட்டமைப்பு எப்படியா இருக்குது? நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன பண்றாரு? அவர் செயற்குழு கூட்டத்தில் 1000 ரூபா கொடுக்க மாட்டீங்க, 1000 ரூபாய் கேட்கற ஒரு 10,000 பேர் கொடுக்க மாட்டீங்க அப்படி சொல்ல 3வது பெரிய கட்சின்னு தன்னை பிரகடனப்படுத்தினா, அதற்கு அந்த சர்ச்சையில் இருக்கிற ஒரு சாட்டை துரைமுருகனா அவர் சொல்றாரு என்னன்னு, அண்ணன் வந்து என் எதிரில் தான் 4 பேர்கிட்ட ஃபோன் போட்டு பிச்சை எடுத்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் அப்படிதான் இருக்குதா? எந்த கட்சி தலைவர்களாக சொல்றாங்களா? அப்படின்னு சொன்னா என்னன்னா, நீங்க தத்துவார்த்த ரீதியில் இயங்குகிறீர்களா என்பது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அரசியல் களத்தில் நீங்க பெறுகிற வாக்கு சதவீதம் என்பது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எதிராக எப்பவுமே மக்கள் இருப்பாங்க. அந்த வாக்குகளை பெறுவது என்பது பெரிய சாதனை கிடையாது. வெற்றிக்கான வாக்குகளை பெறுவதுதான் சாதனை. நீங்க வெற்றியை நோக்கி உங்க பயணத்தில் இருக்கிறீங்களா? வெற்றிக்கான வாக்குகளை உங்களால் அறுவடை செய்ய முடிகிறதா அப்படின்னு சொன்னாதான் அது சாதனையா இருக்கும். கூட்டணி வச்சோம், கூட்டணி வைக்கல, அதுக்கெல்லாம் வந்து சப்ஜெக்ட் கிடையாது. நீ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வந்தார் அரசியலுக்கு, டெல்லியில வந்து கூட்டணி வைக்காமல தான் ஆட்சியை கைப்பற்றினார். இன்னைக்கு பஞ்சாப்ல வந்து அப்படிதான் கைப்பற்றிருக்காங்க. ஆகவே அதுவல்ல காரியம். அதாவது அரசியல் கட்சி ஏதோ நாம தான் தனித்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இந்தியாவில் பல கட்சிகள் தனித்து அங்கே ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளை வீழ்த்தி ஆட்சியை பிடிச்சிருது தான் வரலாறுகள் சொல்லுது. அனைத்து மாநிலங்களிலும் இந்த சாதனைகள் நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஆகவே வெற்றிக்கான வாக்குகளை உங்களால் பெற முடியவில்லை என்றால் நீங்கள் செய்கிற அரசியல் என்பது ஏற்புடைய அரசியல் அல்ல என்பதுதான் பொருள். நீங்க செய்கிற அரசியல் ஒரு ஆள்கிற கட்சி அல்லது எதிர்கட்சி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள். ஒரு அரசியல் கட்சினாலே மக்களுக்கு ஒரு சலிப்பு இருக்கிறது இல்லையா? அந்த சலிப்புள்ள வாக்குகளை மட்டும்தான் நீங்க பெறுறீங்க. மற்றபடி வெற்றிக்கு தேவையான வாக்குகளையோ இல்லை பொதுமக்களையோ கவரக்கூடிய அளவிற்காக நீங்கள் உங்களுடைய அரசியல், இந்த கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய இந்த அரசியல் என்பது இல்லை என்பதுதான் பொருள். அதை களத்திலையும் நீங்க நிரூபிச்சுக்கிறீங்க.